பெரிய அண்ணன் தான் தனுஷ், இரண்டாவது அண்ணன் வந்து சிந்து கிஷா, மூணாவது அண்ணன் தான் காளிதாஸ், அதுக்கப்புறமா தான் தங்கச்சி கேரக்டரில் டிஸ்ட்ரா விஜயன். எல்லாருமே சேர்ந்ததும் இந்த ராயம். சிந்து கிஷான் பெரியானத்துலான ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. இந்த தப்புனால உங்க ஃபேமிலியே வந்து அஃபெக்ட் ஆகலாம். கடைசியில் அண்ணனா இருக்க தனுஷ் இவங்கெல்லாம் எப்படி காப்பாற்றுறாரு, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதா இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே போவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேஸ்டு ஃபிலிம் இந்த படம். இந்த படத்தோட ஸ்டாஃப்ல அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து காட்டுவாங்க. அந்த கேரக்டரோட பிரீஃப் எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க இந்த மாதிரி டவுனுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்க 2 பேரும். அப்பா அம்மா போனவங்க திரும்பி வந்துருக்க மாட்டாங்க. கடைசி வரையும் அவங்க எங்கே போனாங்க ஒன்ஸ் ஒரு பிரீஃபாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தா, இல்லை அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க, இல்லை இது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அது கொடுக்கல. அதுதான் ட்ராபேக் அந்த மாதிரி இருந்தது. மற்றபடி கதைன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. இந்த படம் ஃபேமிலியாக போய் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் பார்க்கலாம். ஆனால் என்ன, இங்கே நிறைய சண்டை காட்சிகள் நிறைய இருக்கிற வேலை, நிறைய ரத்தம் பிரிக்கிற சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒன்ஸ் இஷ்யூ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. மொத்தத்தில் படத்தோட ஹிட் டைம் ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.5 கொடுக்கலாம். இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இல்லை ஓடிடி வந்து நம்ம பார்க்குறாங்க நினச்சாலும் பாருங்கள். அதை